ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ்ஆர்பி கனல்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது பப்பி அப்டேட் வீடியோ தான். நான் இப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். நல்ல குவாலிட்டியான ஹை குவாலிட்டி ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸ், டபுள் போன் ஹெவி புஷ் கோட். நான் பப்பீஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பப்பி கீழே விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஹெவி போன் டபுள் புஷ் கோட் பப்பி. அந்த ஃபேஸை பாருங்கள், ஃபேஸை பார்த்தாலே அது சிங்க மாதிரி இருக்கும். சில கஸ்டமர்ஸ் எங்களுக்கு பக்கா குவாலிட்டி, டாப் குவாலிட்டியான பப்பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிப்பட்ட அவங்களுக்காண்டி உள்ள பப்பீஸ் தான், பக்கா குவாலிட்டியான பப்பீஸு. இதோட ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ராயல் கேனின் மேக்ஸி ஸ்டார்டர் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் அதே ஃபாலோ பண்ணிடுங்க. நான் ஃபுட்டை திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் சொல்லியிருந்தேன், ராயல் கேனின் மேக்ஸி ஸ்டார்டர் கொடுங்கன்னு. ஆனால் அந்த கஸ்டமர் அது கொடுக்கவே இல்லை, வேறு ஃபுட்டை கொடுத்துட்டாங்க. வேறு ஃபுட்டை கொடுத்துட்டு எனக்கு எல்லாமே தெரியும், நான் நாய் வளர்த்துருக்கேன் அப்படின்ட்டாங்க. அப்படி கிடையவே செய்யாது. நீங்கள் வேறு ஃபுட்டு கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் உடனடியாக நீங்கள் கொடுக்கக்கூடாது, மாற்றவே கூடாது. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ட்ரை ஃபுட்டு கொடுக்கணுன்னே அவசியம் கிடையாது. கேழ்வரகு, ப்ரெட்டு, சோறு அப்படியே கொடுத்து வளர்க்கலாம். ஆனால் பப்பீஸ் என்னென்னா, நம்ம நினைக்கிற குவாலிட்டி வராது, சைஸ் அந்த மாதிரிலாம் வராது. அதுக்காண்டி தான் நம்ம ட்ரை ஃபுட் கொடுக்க சொல்கிறது. அதனால் வாங்குறவங்க தயவு செஞ்சு அந்த ஃபுட்டே கொடுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பொமேரியன் அந்த மாதிரி வாங்குறீங்கன்னா நீங்கள் சாதாரண சைஸ் வராட்டியும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஜெர்மன் ஷெப்பர்ட்லாம் இந்தளவு குவாலிட்டியாக வாங்கிட்டு நம்ம அந்த ஃபுட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபுட்டு 90 டேஸ் வரைக்கும் தான். நம்ம எந்த பிராண்டுக்குமே இது கிடையாது. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்கிற ஃபுட்டு, ஏன்னா அதுதான் ஏன் எல்லாரும் ராயல் கேனின் கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கே தெரியும் ராயல் கேனின் ரொம்ப ஃபேமஸான ஃபுட்டு, எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அதுபோக ரிசல்ட் நல்லாயிருக்கும். இந்த குட்டியோட சைஸை பாருங்கள், எவ்வளோ குவாலிட்டி எவ்வளோ இருக்குது. பாதி தான் அதோட அம்மா அப்பா காரணம், ப்ரீடு காரணம் பாதி தான், பாதி அந்த ஃபுட்டு தான். நீங்கள் இதே அவங்க வெறும் சோறு கொடுத்து வளர்த்துருந்தாங்கன்னா இந்த குவாலிட்டி வராது, இந்த சைஸ் எதுவுமே வராது. ஸோ ஃபுட்டை இப்போ மாற்ற வேணாம். அதுக்கப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த பப்பி 31 டேஸ் ஆச்சு. நான் 2 டைம் டிவார்ம் பண்ணியாச்சு. 45th டேயில் நீங்கள் தேர்ட் டிவார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக்சினேஷன் போட்டுக்கோங்க. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், வேக்சினேஷன் கன்ஃபார்ம் போடணும். வேக்சினேஷன் போடலைன்னா பப்பீஸ்க்கு நோய் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வேக்சினேஷனை போட்டுருங்க. அது நல்ல ஹைஜீனிக்கான ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வேக்சினேஷனை போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பப்பீஸ் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், நான் கால் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு நமக்கு டெலிவரி இருக்குது. டெலிவரியில் 1 or 2 டேஸ் பிந்தலாம். ஆனால் நான் உங்களுக்கு சேஃபாக பப்பீஸ் டெலிவரி பண்ணுறேன்.